எங்கள் வீட்டில் வந்து தோசைக்கல் இல்லாதனால தோசைக்கல் பணியாரக்கல் ரெண்டுமே இல்லை. அவரை வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவர் வந்து தோசைக்கல் பணியாரக்கல் ரெண்டுமே இரும்புக்கல்லாக பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தார். அது வந்து நான் எப்படி பழக்கப்படுத்துறதுனே தெரியல. ஃபஸ்ட்டு வந்து கடைக்காரங்க வந்து விளக்கெண்ணெய் ஊற்றி வச்சு அடுத்த நாள் வந்து கழுவிட்டு ஊற்றி பாருங்கன்னு சொன்னாங்களாம். ஸோ அதே மாதிரி நாள் ஃபுல்லாக விளக்கெண்ணெய் ஊற்றி ரெண்டுலேயுமே தடவி வச்சுருந்தேன். அப்புறம் எங்கள் அத்தை வந்து பார்த்திங்கன்னா அரிசி வடித்த தண்ணி வந்து நாங்கள் வடித்த சாதம் செய்கிறதுனால அது வடித்த தண்ணியோ இல்லாட்டி கழுவுன தண்ணியோ இருந்தால் 2 நாளாக அப்படியே ஊற்றி வரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஊற்றி வச்சுருந்தேன். அடுத்த நாள் வந்து நல்லா கழுவிட்டு கல்லெல்லாம் தேய்ச்சி நல்லா கழுவிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா தேய்ன்னு நல்லா தேய்ச்சிட்டேன். ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக தப்பமாக ஒரு தோசை ஊற்றி பார்த்தேன். அதுவும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சன்னமாக ஊற்றுவோம் வருதான்னு பார்க்கலான்னு அதுவும் ஊற்றினேன். அதுவும் வந்துருச்சு. என்னென்னா கொஞ்சம் இப்படி ஊற்றும் போது கொஞ்சம் இழுக்க கஷ்டமாக இருந்துச்சு. ஊற்ற ஊற்ற பழகிரும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.